அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாதரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாதரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஊழியர்களின் கண்கள் தங்கள் தலைவர்களின் கைகளை நோக்கி இருப்பது போல, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் எங்கள் கடவுளும் ஆண்டவருமான உம்மையே நோக்கி இருக்கும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பியருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவமுயற்சி எங்களுக்கு பயன் அளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 11 முதல் 18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர்.
களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யாணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வையற்றோரை இடரச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறித் திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்துகொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே,
வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையானவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையிலிருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பு தெய்வமே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். பசித்தோருக்கு உணவு, தாகமாயிருப்பவர்களுக்கு தண்ணீர், ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடை, நோயுற்று இருப்பவர்களுக்கு ஆறுதல் தேறுதல், சிறையில் இருப்பவர்களை சந்திப்பது, தனிமையில் இருப்பவர்களை தேற்றுவது என்று சொல்லி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்கள் அருகிலேயே இருக்கின்ற மனிதர்களுக்கு இரக்க உள்ளத்தோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும் என அழைப்பு தருகிறேன். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நேர்மை உள்ளவர்களாக நீதிமான்களாக உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற இந்த உலகத்தின் சாட்சிகளாக நாங்கள் வாழ இந்நாளில் உம் அருட்துணையையும் வரங்களையும் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் என்கிற இரு பிரிவினரை குறித்து காட்டுகிறது நற்செய்தி. செம்மறியாடுகளுக்கென்று சில நற்பண்புகள் உண்டு, வெள்ளாடுகளுக்கென்றும் சில பண்புகள் உண்டு. செம்மறியாடுகள் எப்பொழுதும் கட்டுப்பாடோடு இருக்கும். ஆயன் சொல்லுகிற சொல் பேச்சை கேட்டு நடக்கும். எப்பொழுதுமே அது ஒன்றிணைந்து செல்லும். அதை மேய்ப்பது மிக மிக எளிமையான ஒன்று. ஆனால் செம்மறியாடுகளுக்கு மாற்றாக இருக்கின்ற வெள்ளாடுகளுடைய குணதிசயங்கள் சற்று வித்தியாசமானது.
அதற்கு கட்டுப்பாடே இருக்காது. எப்பொழுதும் ஒன்றாக இணைந்து செல்லாது. ஆயனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்காது. ஒவ்வொரு திசையில ஓடும். இங்க அங்குமா அது அலைந்து திரிந்து மேயும். அதை மேய்ப்பது மிக மிக கடினம். இந்த இரண்டை சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உதாரணப்படுத்தி ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். நேர்மையானவர்களாக, நீதிமான்களாக, இரக்கமுள்ளவர்களாக வாழ்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயலாக இருக்கிறார்கள். கடவுளுடைய ஆசி பெற்ற மக்களாக இருக்கிறார்கள். அவர்களை பேறு பெற்றவர்கள் என்று வாழ்த்துவதை பார்க்கிறோம். அதே நிலையில் கடவுளுடைய கட்டளைகளை மீறி சுயநலத்தோடு பேராசைகளுக்கு இடம் கொடுக்கிற பொறாமை குணத்தோடு வாழ்கின்ற தன்னல விரும்பிகளை ஆண்டவர் சாடுவதையும் பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் அந்த செம்மறியாடுகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிற இறைவன் அந்த நேர்மையாளர்களை குறித்து இப்படியெல்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். இடப்பக்கத்தில் உள்ள அந்த சுயநலவாதிகளை பார்த்து, இரக்கமில்லாத மனிதர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்கிறார். இந்த மனிதர்களை பார்த்து என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அன்போடு அழைக்கிறார். இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என்னிடமிருந்து அகன்று போங்கள் என்று சொல்லி அவர்களை விலக்குவதை பார்க்கிறோம். வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இடப்பக்கத்தில் உள்ள அந்த மக்களை பார்த்து அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை புறம் தள்ளுவதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றாட வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடிய, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பேருந்தில் ஒரு கர்ப்பிணி பெண் ஏறுகிறாள். கர்ப்பிணி பெண் உள்ளே ஏறி பார்த்த உடனே எல்லா சீட்டும் ஃபுல்லாயிட்டு இருக்குது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவள் ஏறுவதை பார்த்த உடனே சில பேர் தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். சில பேர் தூங்குவது போல நடிக்கிறார்கள். அந்த இடத்தில் இருந்த ஓர் இளைஞன் அந்த கர்ப்பிணி பெண் உள்ளே வருவதை பார்த்த உடனே, அம்மா இங்கே வாருங்கள், இங்கே அமருங்கள் என்று சொல்லி தன்னுடைய இருக்கையை அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு விட்டு கொடுக்கிறான். அப்பொழுது எல்லா கண்களும் அவரையே உற்று நோக்குகின்றன. லேசாக ஒரு புன்சிரிப்பை சிரிக்கிறான் அந்த இளைஞன். எல்லாருடைய தலைகளும் கீழே கவிழ்கின்றன. அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, நீங்கள் தூயவராக இருங்கள், திருடாதீர்கள், பொய் பேசாதீர்கள், பிறரை வஞ்சிக்காதீர்கள், பிறரை ஒடுக்கி அடக்கி ஆள முயற்சி செய்யாதீர்கள், யாருடைய பொருளையும் கொள்ளையடிக்காதீர்கள், நேர்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, இரக்கம் நிறைந்தவர்களாக, கனி உள்ளவர்களாக, நேசிப்பவர்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள். அப்பொழுது இறை ஆட்சியை உரிமை பேராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறது இறை வார்த்தை. இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தந்தையிடமிருந்து ஆசி பெற்ற மக்களாய், அவருடைய அருகில் இருப்பவர்களாய், அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த அரசாட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுகிற மக்களாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நாமும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய்.
தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாரம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றினி காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருப்பதாக. உமது ஆற்றலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறை குலமே நாம் இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, இது என்னுடன் என்றார் எல்லோரும் ஒன்றும் என்றார். இது என்னுடன் என்றார் எல்லோரும் ஒன்றும் என்றார். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள். செபிப்போமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்படைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி இறையாசிரை பெறுவோம். ஆண்டவரே, மக்களின் மனங்களை உமது மாட்சியின் சுடரால் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் செய்ய வேண்டியவற்றை கண்டுணர்ந்து சரியானவற்றை செய்ய வலிமை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாமம் ஓதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய நாமம் ஓதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலால் தாயுமே நீ, தமையோர் திரவியமே. தாயினும் மேலால் தாயுமே நீ, தமையோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அச்சமாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அச்சமாதா. தாயினும் மேலால் தாயுமே நீ, தமையோர் திரவியமே. தாயினும் மேலால் தாயுமே நீ, தமையோர் திரவியமே.